ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல். அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அவ்வப்போது வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு ஊதிய உயர்வு சார்ந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தியானது வெளியாக இருக்குது. இது தொடர்பான முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். டெய்லி இது மாதிரி வரக்கூடிய அப்டேட்ஸை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய மற்றும் மாநில அரசினுடைய பல்வேறு துறைகளிலும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுடைய மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கான அடிப்படை சம்பளமாக ஒரு குறிப்பிட்ட தொகையான நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கும். அந்த அடிப்படை சம்பளத்தோடு சேர்த்து ஒரு சில அலவன்ஸ் வழங்குவாங்க. அதில் முக்கியமாக டிஏ, அப்புறம் மெடிக்கல் அலவன்ஸ் சொல்லக்கூடிய எம்ஏ, அதே போல் ஹச்ஆர்இ, இந்த மாதிரி ஒரு சில அலவன்ஸ் எல்லாம் வழங்குறது வழக்கம். இதில் அடிப்படை சம்பளத்தை சார்ந்து தான் இந்த மற்ற அலவன்ஸ் எல்லாமே இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த அடிப்படை சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்டிற்கு ஒரு முறை வழங்கக்கூடிய இந்த ஆண்டு ஊதிய உயர்வு அப்படின்றத வழங்குவாங்க அடிப்படை சம்பளத்தில். அண்ட் அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, அதாவது இந்த ஊதிய குழுக்கள் மூலமாக, பே கமிஷன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஊதிய உயர்வு இதுதான் இருக்கக்கூடியது. அண்ட் இதை தவிர்த்து டிஏவை பொறுத்த வரைக்கும் ஆண்டிற்கு 2 முறை, அதாவது 6 மாதத்திற்கு ஒரு முறை உயர்த்தி வழங்குவாங்க. ஸோ டிஏவை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக விலைவாசி உயர்வு இந்த மாதிரியான விஷயங்களை கருத்தில் கொண்டு தான் அரசாங்கம் கொடுப்பாங்க. இது வந்துட்டு ஊதியக்குழுடைய பரிந்துரை. ஏற்கனவே இருக்கக்கூடிய 7வது ஊதியக்குழு அடிப்படையில் ஆண்டிற்கு 2 முறை இந்த டிஏவை உயர்த்தி வழங்கணும் அப்படின்றது வழக்கம். ஸோ அப்படிப்பட்ட டிஏ உயர்வு சார்ந்த ஒரு மிக முக்கியமான செய்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த அதாவது 2026ஆம் ஆண்டினுடைய முதல் அரையாண்டில், அதாவது ஜனவரியிலேருந்து ஜூன் வரையிலான அரையாண்டுக்கான அந்த டிஏவை 2% வந்து உயர்த்தி வழங்கினாங்க. ஏற்கனவே 58% அகவலிப்படி உயர்வுலேருந்து தற்பொழுது 60% உயர்த்தி வழங்கப்பட்டிருக்குது. இந்த நிலைமையில் 2வது அரையாண்டு, அதாவது ஜூலைலேருந்து டிசம்பர் வரையிலான அரையாண்டிற்கு எவ்வளவு டிஏ உயர்வு இருக்கும் அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐசிபி இண்டெக்ஸ் இருக்குது. அதாவது தொழிலாளர்களுக்கான அகில இந்திய நுகர்வோர் விலை குறியீட்டின் அடிப்படையில் அந்த டிஏ ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் ஏப்ரல் மாதம் வரைக்குமான அந்த ஏஐசிபி இண்டெக்ஸ் வந்து தற்போது வெளியாக இருக்குது. அந்த அடிப்படையில் ஏப்ரல் மாதத்தில் 0.8 பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி தற்பொழுது 149.9 அப்படின்ற ஒரு புள்ளி குறியீட்டு அந்த ஏஐசிபி இண்டெக்ஸ் ஆனது எட்டியிருக்கு. இது மார்ச் மாதத்தை கன்சிடர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 0.8 பாயிண்ட்ஸ் வந்து கூடியிருக்கு. அதாவது 149.1லிருந்து தற்பொழுது 149.9 உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ ஏப்ரல் வரையிலான தரவுகள் அடிப்படையில் பார்க்கும்போது அகவலைப்படியினுடைய அளவானது 62.54% இருக்குது. அதாவது இந்த அடிப்படையில் பார்க்கும்போது தற்போது வரைக்கும் 2% அகவலைப்படி உயர்வு தான். என்னதான் 2.54 இருந்தாலும் கூட அரசாங்கம் எப்பொழுதுமே வந்துட்டு முழு எண்ணை மட்டும் தான் கணக்கில் எடுப்பாங்க டிஏ உயர்வுக்கு அப்படின்றதுனால 62% அப்படின்றத, அதாவது 2% அகவலைப்படி உயர்வு தற்போது வரைக்கும் இருக்குது. அதே சமயம் மே மற்றும் ஜூன் மாதங்களுக்கான புள்ளி விவரங்கள் இன்னும் வரலை. அது இப்போ இருக்கக்கூடிய இந்த பொருளாதார நிலையை கருத்தில் கொண்டு பார்க்கும்போது இது 63.7% வரைக்கும் வந்து இந்த உயர்வு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் முழு எண் அடிப்படையில் பார்க்கும்போது 63%, அதாவது தற்போது இருக்கக்கூடிய 60லேருந்து 3% உயர்ந்து 63% ஜூலையிலேருந்து அகவலைப்படி உயர்வு இருக்க அதிகபட்ச வாய்ப்பு இருக்கிறதா செய்திகள் வெளியாக இருக்குது. ஒருவேளை இந்த 3% அகவலைப்படி உயர்த்தப்படக்கூடிய பட்சத்தில் ஒரு 18,000 ரூபாய் அடிப்படை ஊதியம் பெறக்கூடிய ஒரு அரசு ஊழியர் அவருக்கு மாதந்தோறும் வந்துட்டு கிட்டத்தட்ட 540 ரூபாய் கூடுதலாக ஊதியம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 60லேருந்து 63% டிஏ உயரும் போது, அதே போல் ஒரு ஓய்வூதியர் குறைந்தபட்சமாக ஒரு 9,000 ரூபாய் பேசிக் பென்ஷன் பெறக்கூடிய ஒரு ஊதியருக்கு மாதந்தோறும் 270 ரூபாய் வரைக்கும் இந்த ஊதிய உயர்வு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 3% அகவலைப்படி உயர்வுன்றது போதுமானதாக இருக்குமா அப்படின்ற பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் எழுதுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். டெய்லி இது மாதிரி வரக்கூடிய அப்டேட்ஸை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.